ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு காய் வந்து அது என்ன காயின்னு எனக்கு தெரில. கேட்டால் கத்திரிக்காயின்னு சொல்கிறாங்க. பார்த்தா தக்காளி மாதிரியே இருக்குது. அது நான் முன்ன பின்ன இந்த 30 வருஷத்தில் பார்த்ததே கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் வந்து முன்னாடி என்ன நினச்சேன், இது ஒரு வகையான தக்காளி போல் இருக்குது, ஹைப்ரிட் காய் போல் இருக்குது அப்படின்னு தான் நான் உண்மையாலுமே நினச்சேன். ஆனால் கேட்டால் கத்திரிக்காய் பொரியல் மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முன்ன பின்ன பார்த்துருந்தீங்கன்னா அந்த காய் நேம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இப்போ வந்து வீடியோவில் காட்டுறேன். எங்கள் மாமனார் வீட்டில் வந்து அந்த செடி இருந்துச்சு. நேற்றே நான் பார்த்தேன், கேட்கலான்னு நினச்சா மறந்துட்டேன். இன்றைக்கி கரெக்டாக எங்கள் மாமனார் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த காய் நிறைய கொண்டு வந்தாங்க. இது என்ன தக்காளியான்னு கேட்டேன். இல்லை கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க. அது என்ன வகையான காயின்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் அந்த செடி. பார்த்தா தக்காளியோட இலை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் பெருசாக இருக்குது. அப்புறம் பழம் பாருங்கள், தக்காளி பழம் மாதிரியே பாருங்கள், அதே மாதிரி ரெட் கலரில். அப்புறம் இங்கே வருங்க காய், சின்ன காய். இது வந்து கத்திரிக்காயின்னு சொல்கிறாங்க, ஒரு வகையான கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. இலை கூட பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி மாதிரியே இருக்குது. இது என்ன வகையான காய் அப்படிங்கிறது சொல்லுங்கள். நான் வந்து போகும்போது இந்த பழத்தை பறிச்சுட்டு போகலான்ட்டு இருக்கிறேன். மறக்காமல் பறிச்சுட்டு போய் விதை போடலான்ட்டு இருக்கிறேன். சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அதை பண்ணணும். நிறைய கொண்டு வந்துருக்குறேன் எங்கள் மாமனார், காட்டுற பாருங்க. என்ன வகையான செடி, இதனோட பேர் என்ன, இந்த காயினோட நன்மைகள் என்ன, எப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லுங்கள். கேட்டால் பேரிச்சம்பழ மரம் அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே பேரிச்சம்பழ மரம் இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல இந்த அழகுக்கு வச்சுருக்கிற செடியும் இந்த மாதிரி இருக்கும். இது என்ன மரம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பேரிச்சம்பழ மரமே தானா இல்லை என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப வருஷமாக வச்சுட்டுருக்குறாங்க, 2-3 வருஷமாக. ஆனால் இன்னும் ஒரு பூவோ காயோ எதுவும் கிடையாது. என்ன மரம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஆராதனா குட்டி என்ன பண்ணுற? கால் மேலே ஓட்டுக்காது, நீ நேற்று தானே இங்கேருந்து விழுந்த. அடிச்சு போடு வாராத, குறுமணிட்டு இருந்தீங்கன்னா கீழே வை. காலில் சரிஞ்சிட்டு வந்து விழுந்தா மறுபடியும் புண்ணாகிறதுக்கா? செப்பலை மாற்றி தடு முதல்ல. பூமியெல்லாம் எப்படி பூமி நமக்கு வைக்கிறான். அமைதியாக உட்காந்து விளையாடுங்க 2 பேர். இங்கே பாருங்க, நிறையா காய் பறிச்சு வந்துக்கிறேன் அப்படிங்க மாமனார். வணக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன ஏதுங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரும் அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சேன். லைட்டாக உப்பு கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி இருக்குது. தீந்துருச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க. அப்புறமா ரசம் வச்சேன், ரசமும் காலி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வீட்டு சமையல். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்ன வகையான காய் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கிறீங்களா, பார்த்துருக்குறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.